புதுசாக கேமரா வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை பழைய செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கியிருந்தாலும் சரி, உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட புது கேமராவில் நீங்கள் வாங்கியிருக்க கேமராவில் ஒரு 6 விஷயங்களை சரி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட ஜேர்னி நல்லா ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். சரி, இந்த 6 விஷயத்தை நான் சரி பண்ணி வச்சுட்டா என்னோடய ஃபோட்டோகிராஃபில் பயங்கரமாக இருக்குமான்னு கேட்டால் அந்த லெவலுக்குலாம் அந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த 6 அடிப்படையான விஷயங்களை வச்சு நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட ஜேர்னி ஒரு பிகினராக ஒரு அமெச்சராக சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 6 விஷயங்களை வச்சு சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ அதிகமாக பேசாமல் டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். பாயிண்ட் நம்பர் 1, நம்மளோட கேமரா மெனு சிஸ்டம். நம்ம கேமராவில் வாங்கினோன்னே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கச்ச நிறைய மெனு இருக்கும். பார்த்தோன்னே பயம் வந்துடும் ஒரு பிகினருக்கு. முன்னாடியெல்லாம் கேமரா வந்து ஒரு 2000 நம்மளோட டிஜிட்டல் SLR வந்த புதுசுலலாம் எப்படி இருந்துச்சுன்னா மொத்தமாக ஒரு 20-30 விஷயங்களுக்கு மேலே அந்த கேமராவில் மெனுவில் எதுவுமே இருந்தது கிடையாதுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கேனான் R3 ரிலீஸ் ஆனிச்சு, இல்லை நிக்கான் Z9 ரிலீஸ் ஆனிச்சு, சோனி A7R Mark 5 ரிலீஸ் ஆனிச்சு. இதிலலாம் போய் பார்த்தீங்கன்னா உள்ள மொத்தமாக அண்ணாச்சி கடையில் போட்ட ரோக்கா மாதிரி மொத்தமாக 400 விஷயங்கள் இருக்கும். இந்த 400 விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் இந்த 400 விஷயத்துக்கு உள்ளார, இந்த மெனு சிஸ்டத்துக்கு உள்ளார நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நம்மளோட கேமரா, டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுற நம்மளோட கேமரா மெனு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இந்த 400 விஷயத்துக்குள்ளே இருக்குது. சரி, இது அங்கங்கே பிச்சு போட்ட ஒரு பரோட்டா துண்டு மாதிரி கிடக்குது, இது எப்படி எனக்கு தேவையான பரோட்டா துண்டை எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் இதுக்கு தான் இந்த குயிக் மெனு சிஸ்டம். நிக்கான் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐன்னு போட்டு ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. சோனி கேமராஸில் கஸ்டம் மெனு பட்டன் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அது மாதிரி கேனான் கேமராஸ், அந்தந்த பிராண்ட் கேமராஸ் இந்த மெனு சிஸ்டத்தில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற உங்களுக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி அங்கே அந்த மெனு சிஸ்டத்தில் வச்சுக்கலாம். எப்படின்னா குயிக்காக நீங்கள் போயிட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லா மெனுஸையும் செலக்ட் பண்ணி அந்த பட்டனில் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். உங்களோட மெனு சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு வந்து போய் அதை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கங்க. தென் அதுலேருந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற உங்களோட ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெனுஸை செலக்ட் பண்ணி அந்த குயிக் மெனு சிஸ்டம் இல்லாட்டி ஐ பட்டன் இல்லாட்டி கஸ்டம் மெனு சிஸ்டம் என்கிற எல்லா பட்டனுக்குள்ளேயும் நீங்கள் வச்சுக்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, டயாப்டர். கேமராவில் அந்த வியூ ஃபைண்டர் இருக்குல்ல, கண்ணு வச்சு பார்ப்போம்ல, ஒரு பிகினருக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ரோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கோன்னா ஒரு பிகினருக்கு சொல்கிறேன். கேமராவில் கண்ணு வச்சு பார்க்குற இடத்துல அந்த வியூ ஃபைண்டர் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு டயல் மாதிரி இருக்கும், ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற டயல் இருக்கும். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி பார்வை இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், என்னோடய வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்வை நல்லா அதிகமாக இருக்கலாம், இல்லை என்னோடய வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்வை கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கும் அந்த ஐயோட பவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட பார்க்குற ஐ பவர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நானே ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து நார்மலாக வந்து கண்ணாடி வச்சு பார்ப்பேன். இப்போ சப்போஸ் கண்ணாடி கழட்டிட்டு அந்த வியூ ஃபைண்டரில் கேமராவில் பார்க்கும்போது எனக்கு வந்து சரியாக தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி போடாமல் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கண்ணாடி போட்டுகிட்டே யூஸ் பண்ணுறேன், இல்லை நார்மலாகவே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ ஃபைண்டரில் தெளிவாக தெரியுதா, அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் உள்ள விஷயங்கள் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சில பேர் ஃபோட்டோ எடுப்போம், என்னங்க ஃபோட்டோ எல்லாமே மங்களாக தான் வருது, ஆனால் ஃபோக்கஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன், ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் எடுத்தால் மங்களாக வருது அப்படின்னு நினைப்போம். அதுக்கு காரணம் நம்ம கண்ணு பார்க்குற அந்த பவருக்கும் அந்த ஸ்க்ரீனில், அதாவது அந்த வியூ ஃபைண்டரில் தெரிகிற விஷயத்துக்கும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கண் பவருக்கு ஏற்றாது மாதிரி நீங்கள் வாங்கின அந்த புது கேமரா இல்லை எந்த கேமரா வாங்கினாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கேமராவை அந்த டயாப்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நல்ல பிரைட் சன்லைட்டில் வச்சுக்கிட்டு வெளியில் ஏதாச்சும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மரம், செடி கொடி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி அந்த டயாப்டர் வச்சு அந்த விஷயம் வந்து கிறிஸ்பாக தெரியுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அந்த பொசிஷனில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பர் 3, ஃபைல் ஃபார்மேட். ஸோ ஃபைல் ஃபார்மேட் ரா வெர்சஸ் ஜேபெக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராக்கும் ஜேபெக்குக்கும் நடுவில் வந்து இருக்கிற அந்த போராட்டங்களுக்குள்ளே நம்ம போகலை.
ஸோ ரா ஃபார்மேட் யூஸ் பண்ணுறவங்க ரா ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள், ஜேபெக் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறவங்க ஜேபெக் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரோ லெவலில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரா ஃபார்மேட் தான். நான் அவங்களுக்கு வந்து எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஆளும் கிடையாது. ஆனால் ஒரு பிகினராக ஒரு அமைச்சராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜேபெக் ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கும் நம்மளோட வசதிக்கும் ஏற்ப அதை வந்து ரா ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிட்டே போகலாம். எடுப்பில் நான் எல்லோரும் ரா ஃபார்மேட்டில் தான் ஷூட் பண்ணுவாங்க, ரா ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணால் தான் ஒரு ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்னு மதிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு எடுப்பில் ரா ஃபார்மேட்டில் இது நம்ம ஷூட் பண்ணி அது நம்மளுக்கு நிறைய கஷ்டம்தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஷூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனா ஒன்று பண்ணுங்கள், ரா ப்ளஸ் ஜேபெக், ஃபைன் ஜேபெக் எல்லாம் அப்படி ஸ்டாண்டர்ட் ஜேபெக் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணுங்கள். அந்த கேமரா என்ன பண்ணுன்னா ராலையும் சேவ் பண்ணும், ஜேபெக்லேயும் சேவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ரா ப்ராசஸ் பண்ண தெரியல, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஓட தேவையில்லை. சாஃப்ட்வேர்ஸ் பின்னாடிலாம் கற்றுக்கிட்டு ஓட தேவையில்லை. ஸோ இந்த ஜேபெக்கை வச்சு அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஜேபெக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரா ஃபார்மேட் போய்க்கலாம். ஸோ உங்கள் கேமராவில் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் இருக்குது, அதை எப்படி போய் ஆக்சஸ் பண்ணுறது அந்த மெனுவில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, கார்ட் ஃபார்மேட். இப்போ இதுக்கு முன்னாடி ஃபைல் ஃபார்மேட்டை பற்றி பேசியிருந்தோம், இப்போ கார்ட் ஃபார்மேட் பற்றி பேசுகிறோம். அதாவது நார்மல் எஸ்டி கார்டுலேருந்து சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்டு, UHS 2, 1, 2 அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கார்டு வந்து நிறையா வந்துடுச்சு. இப்போ வந்து கார்டுக்கு பஞ்சமே கிடையாது, காசு கொடுத்து தான் நம்மளால் வாங்க முடியல. சரி, இந்த நார்மல் எஸ்டி கார்டு, ஸோ மைக்ரோ எஸ்டிலேருந்து ஆரம்பிச்சுக்குவோமே, மைக்ரோ எஸ்டிலேருந்து ஆரம்பித்து நிறைய கார்டு இருக்குது. சரி, இந்த கார்டு இப்போ ஒரு கேமரா புதுசாக ஒன்று வாங்கியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு கேமரா வாங்கியிருக்கீங்க, இல்லை புது எஸ்டி கார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்டு வாங்கியிருக்கீங்க. இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது புதுசாக ஷூட்டுக்கு போக போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் நான் ஷூட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னா நாளே அந்த கார்டை ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வாங்கின கார்டை ஃபார்மேட் பண்ணி ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சில புதுசாக வந்து கார்டு நான் வந்து ஷூட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக டப்பாலேருந்து பேக்கெட்லேருந்து பிரித்து நீங்கள் வந்து கேமராவில் போடிங்க, அது வந்து ஃபார்மேட் பண்ணுவா அப்படின்னு கேட்கும். அந்த நேரத்தில் ஃபார்மேட் பண்ணி நம்ம சரியாக போகலை, பண்ண முடியலை அப்படின்னா நம்மளுக்கு கையில் வேறு கார்டும் இல்லை அப்படின்னா அந்த ஷூட் வந்து டிஸ்டர்ப் போகிறதுக்கு, கெட்டு போகிறதுக்கான வழி நிறையவே இருக்குது. ஸோ அந்த சான்சஸ்லாம் விட்டு போகிறதுக்கு எப்போதும் தம் ரூல் மாதிரி வச்சுங்க. ஷூட்டுக்கு போகிறதுக்கு நாளே வந்து எப்படி நம்ம மற்ற விஷயங்கள் பார்க்குறோமோ, எப்படி சார்ஜ் போடுறோம், பேட்ரிஸ், அக்சசரிஸ்லாம் வச்சுருக்கோமோ, அந்த கார்டு கரெக்டாக இருக்கா, எல்லா கார்டும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கா, ஃபார்மேட் பண்ணி ரெடியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த கார்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எந்த கார்டை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ வந்து நிறையா வந்து பிசி தென் அதுக்குன்னு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்லாம் வச்சு என்னோடய டெஸ்க்டாப்பில் ஃபார்மேட் பண்ணேன், என்னோடய லேப்டாப்பில் ஃபார்மேட் பண்ணேன், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய பர்சனல் வியூ என்னென்னா, எந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கேமராவில் அந்த மெமரி கார்டை போட்டு அந்த கேமரா வச்சு ஃபார்மேட் பண்ணால் தான் நல்லது. அந்த கேமராவுக்கும் நல்லது, இந்த எஸ்டி கார்டுக்கும் நல்லது, அதாவது உங்களோட மெமரி கார்டுக்கும் நல்லது. ஸோ எப்போதும் ஒரு நினப்பு வச்சுக்கோங்க, ஃபார்மேட் பண்ண நினச்சிங்கன்னா எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கேமராவில் அந்த மெமரி கார்டை போட்டு ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்ட், டேட், டைம், தென் ஃபைல் நேமான மெட்டாடேட்டாஸ். ஸோ உங்கள் கேமரா புதுசாக பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டோம், எடுத்தோன்னே டக்குன்னு போய் மறுநாளே வந்து ஷூட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 4 பாயிண்ட் சொன்னேன், இந்த 4 பாயிண்ட்லாம் செக் பண்ணிட்டு போய் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு கண்டினியூஸாக நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை நிறைய இடங்களுக்கு போய் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் இது வந்து இந்த டேட்டில் எடுத்தது, இது இந்தந்த இடத்துல எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து டேட் கரெக்டாக போட்டிருக்கீங்க, அந்த கேமராவில் டைமும் கரெக்டாக வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபின்னு வச்சிங்களேன், நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய டேட் அப்படியே போய் ட்ராவல் பண்ணிட்டே போகிறீங்க. உங்கள் டோட்டல் இந்த ட்ராவலை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது டேட்டு டைம்லாம் சில கேமராஸில் வந்து ஒரு லொக்கேஷன்லாம் இருக்குது, ஜியோ பொசிஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுத்தது அப்படிங்கிற மெட்டாடேட்டாஸ்லாம் அந்த ஃபோட்டோஸில் வந்து இருக்க போது ஃப்யூச்சரில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு அடுத்த நாளே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.
நல்லாவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஒரு வருஷம் கழித்து இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த டேட்டில் எடுத்தது, இந்த டைமில் எடுத்தது, இந்த லொக்கேஷனில் எடுத்தது அப்படிங்கிற ஒரு மெட்டா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸில் கல்லிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் கல்லிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெட்டா. தென் ஃபைல் ஃபார்மேட்டுக்குள்ளே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபைல் நேம்குள்ளே அதை பற்றி பேசுவோம். ஃபைல் நேம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஷூட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் செகண்ட் ஷூட்டராக இருக்கீங்க, எக்ஸ்போசிங் போகிறீங்க அப்படின்னா உங்களோட கேமராலேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸுன்னு தெரியறதுக்கு உங்கள் ஃபைல் நேம்ஸை வச்சுக்கோங்க. நம்ம கேமராவில் எப்போதும் எல்லா பிராண்டும் வந்து எப்படி சொல்கிறதுனா நியூமரிக்கல் அப்படி கொடுக்கும். ஆல்ஃபா நியூமரிக்கலில் வச்சுங்க. இப்போ வந்து உங்கள் பேர் வந்து சிவகுமார் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் SIVA அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பித்து தென் ஃபோட்டோ நியூமரிக்கலில் ஆரம்பிக்கிற மாதிரி மொத்தமாக 1லேருந்து ஆரம்பித்து இத்தனை ஃபோட்டோஸ். நான் வந்து 600 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா SIVA_1 to 600 இருந்துச்சுன்னா உங்களோட நீங்கள் எடுத்து கொடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபர், அவர் தான் மெயின் ஃபோட்டோகிராஃபர்னு வச்சுங்களேன், அந்த பிஸ்னஸ் அவங்க நடத்துகிறவங்களுக்கு அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் ஓகே இது இந்த போனவர்கிட்டருந்து வந்தது, இந்த செகண்ட் ஷூட்டர்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். உங்களுக்கும் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணலாம். ஸோ இது என்னோடய ஃபோட்டோஸ், இது இத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், இது இந்தந்த லொக்கேஷனில் எடுத்திருக்கேன், இந்த டேட்டு இந்த டைமில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு ஷூட்டுக்கு முன்னாடியும் நீங்கள் செக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கேமராவை வாங்கினோடனே இந்த விஷயங்களை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பர் 6 காப்பிரைட். ஸோ இப்போ மெட்டா பற்றி பேசணும், அதாவது இந்த டேட்டு டைம் ஃபைல் நேம்ஸ் பற்றிலாம் பேசணும். அடுத்தது காப்பிரைட். இது கொஞ்சம் அடுத்தது எப்படின்னா அது அமெச்சூர்லேருந்து கொஞ்சம் ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு போகிறதுக்கு, அதாவது முக்கியமாக இ-காமர்ஸ், கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், தென் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர்ஸ், இன்னொரு வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். இது என்னென்னா உங்களோட மெட்டா எப்படி டேட்டு டைம் லொக்கேஷன் கொடுக்குறீங்களோ அது மாதிரி காப்பிரைட்டுங்கிற விஷயம் கொடுக்கணும். அதில் வந்து ஒரு கேமராலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இந்த மெட்டா வந்து பிற்காலத்தில் பின்னாடி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் ஒரு 100கணக்கான ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க, இந்த 100 ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் வந்து மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி அதை ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதை காப்பிரைட் மெட்டா வந்து இது வந்து காப்பிரைட்டட் டு மிஸ்டர் சிவகுமார் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அந்த மாதிரி ஒரு காப்பிரைட்டட் ஒரு வேர்டை வந்து அந்த ஃபோட்டோவில் ஒரு டேட்டாவோ ஒரு மெட்டா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கேமராவிலே செய்யலாம். ஸோ கேமராலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெனு சிஸ்டமில் காப்பிரைட்டட் அந்த வாட்டர் மார்க் அந்த மாதிரி நிறையா வந்து மெட்டா உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் ஃபோட்டோஸில் செல் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்டுக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காப்பிரைட் விஷயம் வந்து நாளைக்கு நீங்கள் வந்து இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இது வந்து யாராலையும் பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ரோ லெவல் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை நான் ஒரு பிகினராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இது இப்போவே நீங்கள் பிகினர் லெவலில் நீங்கள் ஆரம்பித்து இந்த விஷயங்கள் அந்த மெட்டா வந்து நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல விஷயந்தான். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க முதல்ல ஃபோட்டோ எடுக்கப்படுறா அப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி, எக்ஸ்போஷர் எப்படி, ஆப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீடு எப்படிங்கிறத கற்றுக்கிறது மாதிரி இந்த விஷயங்களையும் நம்ம கற்றுக்கணும். ஒரு கேமராவை எடுத்துட்டோம்னாவே அந்த புதுசாக பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த புக்கை போய் படிக்கணும். நம்மளோட வந்து கேமராவுக்கு மேனுஃபேக்சர் கொடுத்துருக்கிற அந்த புக்லெட்டை போய் நம்ம படிக்கணும். பார்க்க வந்து ரொம்ப என்னடா இதெல்லாம் படிக்கணுமா, நம்ம எடுத்து அப்படியே யூடியூப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் யூடியூப்புங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம். முதல்ல நம்ம கையில் இருக்க புக்லெட்டை படிங்க, இந்த மெனு சிஸ்டத்துலாம் போய் பாருங்கள். அவங்க கேமராவில் உள்ள அடுத்தடுத்த விஷயங்கள், அதாவது இந்த மெட்டா தென் இந்த மெமரி கார்டை வந்து பார்க்குறது, ஃபைல் ஃபார்மேட்டை பார்க்குறது, இந்த டயாப்டரை செக் பண்ணுறது, வெளியில் உள்ள கஸ்டம் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ், குயிக் மெனு பட்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே போய் பார்த்துங்க. இது ஒரு 6 பேசிக்கான விஷயம் தான். இந்த பேசிக்கான விஷயத்தை வச்சு சீக்கிரமாக உங்கள் கேமரா செட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye.